வணக்கம் சொந்தங்களே, பீட்ரூட் பஜ்ஜி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம இப்போ பீட்ரூட்டோட தோல் எல்லாம் செதுக்கிடலாம். பாருங்கள், இந்தளவுக்கு எல்லா தோலையும் செதுக்கி எடுத்துருவோம். இதை நல்லா தண்ணீரில் கழுவி விட்டுட்டு வாழைக்காய் சீவிர பலவையில் நல்லா மெலிசாக சீவிக்கலாம். நம்ம எந்தளவுக்கு மெலிசாக சீவிரமோ அந்தளவுக்கு பஜ்ஜி நல்லா முறுமுறுப்பாக இருக்கும். இப்போ நம்ம எல்லா பீட்ரூட்டையும் செதுக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா மெலிசாக வந்திருக்குன்னு. இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்குவோம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு வரை மாவு எடுத்திருக்கேன். பஜ்ஜி நல்லா மொறுமொறுன்னு வரதுக்காக இந்த பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் நசுக்கி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். பூண்டோடு சேர்த்து சாப்பிடும்போது நமக்கு ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சோடாப்பு சேர்த்துப்போம். காரத்துக்காக தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இதை நல்லா மாவு இந்த மிளகாய் எல்லாம் சேர்ந்து கலந்து விடுங்க. கொஞ்சம் போல் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாவு நம்ம இட்லி பதத்தளவுக்கு கொஞ்சம் கெட்டினா பிசைஞ்சிட்டா போதும். அப்போ தான் நல்லா பீட்ரூட்டில் ஒட்டி வரும். இப்போ தண்ணீர் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கட்டி இல்லாமல் எல்லா இடத்துலையும் உப்பு காரம் எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டினாக இருக்கணும். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சிடலாம். நல்லா எண்ணெய் காஞ்சி வரணும். நம்ம பீட்ரூட் எல்லாம் மாவில் போட்டுருவோம். இப்போ இந்த பீட்ரூட் எல்லாமே மாவில் நல்லா முக்கி எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்கள், இவ்வளோ அழகாக பீட்ரூட்டு மேலே வந்துருச்சு. சூடான பீட்ரூட் பஜ்ஜி தயாராகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து அழகாக இருக்குது. இப்போ நல்லா நம்ம இது திருப்பி விட்டுடலாம். 2 சைடும் நல்லா முறுமுறுப்பாக வேகிற அளவுக்கு நல்லா வேக விட்டுருங்க. இதை நீங்கள் ஈவினிங் டைமில் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இதுதான் உங்களுக்கு நல்லது, உடம்புக்கு ரொம்பவுமே நல்லது. இந்த மிளகாய் காரத்தோடு நம்ம இந்த பீட்ரூட்டில் இருக்க இனிப்பு சுவையோடு சாப்பிடும்போது ரொம்பவுமே நல்லது. நல்ல வாசனையாகவும் இருக்கும். பாருங்கள், பீட்ரூட் பஜ்ஜி, சூடான பீட்ரூட் பஜ்ஜி தயாராகிடுச்சு. இதே போல் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு ரொம்பவுமே நல்லது இது சாப்பிட்றது. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் பாசமுள்ள தணிகை வேலன்.